வணக்கம். இன்னைக்கு விருச்சிக ராசி பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்களோட குணநலங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நடந்து முடிஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி, அத எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அத ஈஸியா மறக்கக்கூடியவங்க இல்ல அவங்க. அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஒரு நல்லதா இருந்துச்சு அப்படின்னா, அத பாராட்டுவாங்க. அதே ஒரு கெட்ட செயலா இருந்துச்சு அப்படின்னா, அவங்கள பார்த்தீங்கன்னா, பழி வாங்குவாங்க. கண்டிப்பா பழி வாங்காம இருக்கவே மாட்டாங்க. அதே மாரி யானை எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தி கூர்மையா இருக்கும். அதே மாரி இவங்க புத்தி கூர்மையா இருந்து, அந்த தக்க சமயத்துல அத வெளிப்படுத்துவாங்க. பழி வாங்கிருவாங்க. எப்படி இருந்தாலும் பழி வாங்கிருவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நீங்க நெறைய பேத்த பழகியிருக்கலாம். ஆனா, இந்த விருச்சிக ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா, பழகுவதற்கு ரொம்ப இனிமையா இருப்பாங்க. ரொம்ப கலகலப்பா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது அ தங்கள் காதலிக்கும் அல்லது அன்பு வச்சிருக்கும் ஆணைக்கு மிகவும் உண்மையா தான் இருப்பாங்க. ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, மத்தவங்க யாரையும் சீண்டவே விட மாட்டாங்க. அந்த மாரி தான் இவங்க இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விருச்சிக ராசிய பெண்ண ஒரு ஆண் திருமணம் செஞ்சுக்கிறாரு அப்படின்னா, ரொம்ப குடுத்து வச்சவர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா, அந்த அந்த ஆணுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க குடுப்பாங்க. சமையலா இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே ஒரு பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா, கிளீனா வச்சுக்குவாங்க. ஆனா, இவங்களோட இடம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டர்ட்டியா தான் இருக்கும். விருச்சிக ராசியோட பெண்களோட இடம் பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அவங்க டர்ட்டியா இருக்கும். வெளியில டிட்ச் மாரிலாம் ஓடிட்டு இருக்கும். ஒரு இது மாரி இருக்கும். ஆனா வீட்ட அவங்க அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா அவ்ளோ கிளீனா வச்சிருப்பாங்க. அதுவே இவங்கள பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத சொல்லிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு அப்படிங்கிறத இவங்களோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி யாராலயுமே கண்டே பிடிக்க முடியாது. இவங்கள பத்தி இருந்தாலும் சரி, மத்தவங்கள பத்தியா இருந்தாலும் சரி, ரகசியங்கள் இவங்க கட்டி காப்பாங்க. யார் இவங்க கிட்ட ரகசியமா சொன்னாலும் அத பத்திரமா பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. அதாவது தன்னுடைய துணைட்ட கூட இந்த ரகசியத்த சொல்ல மாட்டாங்க. ஹஸ்பண்டா இருந்தா அவங்க கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அந்த மாரி ஒரு ரகசியத்த நல்ல ஒளிமறைவா வச்சுக்குவாங்க. அவங்க கிட்டயும் ஒரு கண்டிப்போட தான் செயல்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னன்னா விருச்சிக பெண்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தைரியமா இருப்பாங்க. அதே சமயம் அம் அதாவது மத்தவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. ஆனா தங்கள் துணைக்கு தனக்கு மட்டுமே உரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க துணைய பார்த்தீங்கன்னா, தனக்கு மட்டும் தான் அப்படின்னு நெனைப்பாங்க. இவங்கள மிஞ்சறதுக்கு யாராலயும் முடியாது. இவங்கள மாரி அவங்கள பார்த்துக்கவே முடியாது. இதனாலேயே பல சமயத்துல பார்த்தீங்கன்னா, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்குள்ள பார்த்தீங்கன்னா, அவரு நான் எதுவும் எங்கேயும் போகல அப்படின்னா கூட, இவங்க விடவே மாட்டாங்க. தோண்டி தோண்டி கேட்டுட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்துல ஒரு சண்டை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு எந்த வேலையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, ரொம்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எஃபோர்ட் போடுவாங்க. அந்த அதாவது இப்போ ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நிறுவனத்திலேயே இவங்க தான் நல்லா வேலை செய்வாங்க. ஆனா மத்தவங்களுக்கு மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க. ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா, நேர்மையா செய்வாங்க. அந்த நேர்மையா செய்றது பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு புடிக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இவங்கள பேசி அந்த மாரி இவங்க இவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் சொல்றது. இவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உடனே அந்த வேலைய விட்டுட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. அதாவது நேர்மையா இருப்பாங்க. அந்த ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சாலும் சரி, ஒரு விசுவாசமா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மரியாதை குடுப்பாங்க. அதே மாரி தனக்கும் மரியாதை குடுக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா மரியாதை குடுக்கல அப்படின்னு சொன்னோனே, இவங்களும் பேச மாட்டாங்க. அந்த மாரி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கண்டிப்போட இருப்பாங்க. ஒரு கட்டுப்பாடோட இருப்பாங்க. ஒரு நேர்மையாவும் இருப்பாங்க. மத்தவங்கள இவங்க கட்டுப்படுத்த நினைத்தால் அவங்களுக்கு அதாவது மத்தவங்கலாம் இவங்கள டாமினேட் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சாங்க, அதிகாரம் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பிடிக்காது. அதனாலேயே சில நெறைய நட்பெல்லாம் இழந்திருப்பாங்க. அதுவும் இல்லாம இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, அ வந்து பெண்கள் ரொம்ப நிர்வாக திறமை நெறைய இருக்கும் உங்கள்ட்ட. நல்ல ஒழுக்கமும் உங்கள்ட்ட இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, தனக்கான இடத்த எப்போதும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு கிரியேட்டிவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு திங்கிங் வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பிஸியா தான் இருப்பாங்க. அது சும்மாவே இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அது மூலமா எப்படி வருமானம் வருது, அந்த மாரி தான் பார்ப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்கள வேலையில யாரையும் மிஞ்சவே முடியாது. விருச்சிக ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்படின்னால ஒரு போர்க்குணம் இருக்கும். மத்தவங்கள நம்ம நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு
போர்க்குணம் வந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த வேலையிலையும் சரி இவங்க தான் வந்து சிறப்பாக செய்வாங்க, மற்றவங்களை விட இவங்க தான் சிறப்பாக செய்வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காதல்லையும் வந்து ரொம்ப வந்து தீவிரமாக இருப்பாங்க. நாள் முழுவதும் சண்டை என்றாலும் கூட ரொமான்ஸில் இவங்களை வந்து அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை போட்டுக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போட்டுக்குவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸாக போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசைகளையும் வந்து வெளிப்படுத்தி காரியம் ஒரு இதை வந்து எப்படி வந்து காரியத்தை சாதிக்கணுமோ அந்த இதை வந்து சாதிச்சிருவாங்க. புதுசு புதுசாக திறமைகளை வந்து வளர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க பேசுகிறத வந்து இவங்க வந்து காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஆசைகள்லாம் இது அதாவது மற்றவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து காதிலே வாங்கிக்கவே மாட்டாங்க. இவங்களை வந்து அது வந்து நம்ப வைக்க வந்து ஏதாவது முயற்சி பண்ணாங்க அப்படின்னாலும் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. உண்மை அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக தோணுனா மட்டும்தான் அது வந்து உண்மைன்னு சொல்லி நம்புவாங்க. அடுத்து பொறாமை குணம் வந்து இவங்கள்ட்ட இருக்காது. பொறாமை குணம் வந்து இருக்காது. எந்த ஒரு விஷயத்துலையும் சரி பொறாமை வந்து இவங்க வந்து இருக்காது. மற்றவங்க தான் இவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்களே ஒழிஞ்சு இந்த விருச்சிக ராசி பாருங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் பார்த்து பொறாமையெல்லாம் படவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தான். இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகார தோரணையாவோ ஒரு இதாவோ வந்து பார்க்க முடியாது. இவங்க அன்புக்கு மட்டும்தான் முழுக்க முழுக்க வந்து கட்டுப்பட்டவங்க. அதனால பொறாமை குணமும் இவங்க கிட்ட இருக்காது. ஆனால் பார்த்து பொறாமைப்படுற மாதிரி தெரியும், ஆனால் வந்து பொறாமையே இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில போய் ஊர் சுற்றி பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கும். சின்ன வயசுல அது நடந்திருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் சுற்றுற பழக்கம்லாம் அது இருக்கும். ஹஸ்பண்ட் மூலமாகவோ இல்லைன்னா மூலயமாவோ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து போயிருப்பாங்க. அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட வந்து அதிக நேரம் செலவிடணும், துணை கூட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. துணையை எப்போதும் சீண்டி பார்த்து கிண்டல் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க வந்து இருக்கிற இடமே ஒரு கலகலப்பாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் வந்து சகஜமாக பழகுவாங்க. ஒரு காமெடி மாதிரி பேசுவாங்க. அந்த காமெடி இருக்கவங்கள்ட்டே பார்த்தீங்கன்னா அறிவு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருப்பாங்க இவங்க. அதே மாதிரி ஒரு தைரியமாகவும் இருப்பாங்க. சரியான முறையில் இவங்களை வந்து கையாண்டா அந்த உலகத்தில் தலை சிறந்த மனிதராக இவங்களை வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. நன்றி, வணக்கம்.